உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, சம்முயா? என்னல சவுந்தரம், சண்முக நிக்கிறான், பக்கத்திலேயே பரணி வேற நிக்கிறா. இல்லை விரும்பல என்னிலே நடு ரோட்ல என்னமோ ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு வண்டியை மறிச்சு தகராறு பண்ண பாக்கியா? வழி விடல. உங்க காரை ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல தர்மகர்த்தா சார்வால். நீங்க போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க காரை நாங்க கொஞ்சம் செக் பண்ணணும். ஏய், என் காரை செக் பண்ண நீ யாரு? என்ன போலீஸா இல்ல எந்த அதிகாரி நீ? இந்த மரியாதைய வழிய விட நடக்கிறதே வேற. ஏல சவுந்தரம், நீ வண்டியில ஏறல, குறுக்குல நிக்கிறான்னு அவன் மேலே ஏத்து சொல்றேன். தர்மகர்த்தா சார்வால், நினைச்சாலும் நீர் தப்பிக்க முடியாது. நல்லா மாட்டியுண்டேல். மரியாதையா ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்களே செக் பண்ணிட்டு விட்டுடுதோம். இப்ப நீ எதுக்காக என் காரை செக் பண்ணணும்னு சொல்லுதே? எதுக்கு இப்ப நீ செக் பண்ணணும் என் காரை சொல்லு? எதுக்காகவா? ஏதாவது காரணம் சொல்லண்டா. இந்த வழியா ஒரு திருடன் ஓடி வந்தான். நாங்க எல்லாரும் அவனை துரத்திட்டே வந்தோம். திடீர்னு பார்த்தா அவனை காணோம். அதான் அவன் உங்க வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்கானான்ட்டு உங்க வண்டியை நாங்க செக் பண்ணணும். இல்லை, சீக்கிரம் போய் டிக்கியை திறந்து செக் பண்ணல. என் காரு பக்கம் வந்து உன்னைய வெட்டி புடுவேன். ஓடுகிறது இல்ல விரும்பையில ஓடுற காருக்குள்ள திருட என்ன கார் உடைச்சிட்டு உள்ள வருவானா? இத பாரு, கதவுலாம் நாங்க நல்லா மூடித்தான் வச்சிருக்கோம். இந்த பாரு, வம்பு விளக்காம மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். போறவனா கோவப்பட்ட நடக்கிறதே வேற. ஆமா, நடக்கிறதே வேறயா? என்ன நடக்கும் அத்த? என்ன பிபி ஓவரா ஏறிடுச்சா? வேணும்னா அந்த ஊசி போடவா? ஏய் வேணாண்டி, வேணாம் வேணாண்டி. இந்த பாரு, வேணாம், பக்கத்துல எல்லாம் வராத சொல்லிட்டேன். வராதுடி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்லை சனியா, நீ போ பின்னால. டிக்கியை திறந்து விடல. என்ன பாக்கெட்டா? வாழ இலை, இதை தூக்குங்களேன். வாழ எல்லாம் ஊரு முன்னாடி வைல. பூட்ட உடல. சரியில்ல. இல்ல உடங்குடி, வீடியோ எடுல.
ச்சே, விஷயத்தை கெஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்களே. அட பாவிகளா, ஹே, அந்த காலத்து பொட்டி, அந்த காலத்து பூட்டு, இல்ல சாவியை கேட்டுதான் நானே கொடுத்துருப்பேன். என்னமோ அநியாயமா போட்டு உடச்சுட்டீங்களே. பா, போதும். இந்த டிராமாவெல்லாம் எங்க கிட்ட போடாதீங்க. என்னடா டிராமா? திருட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் காருக்குள்ளன்னு நீங்க போட்டது கூட இது டிராமா? நான் கேட்க சின்ன பொட்டி, இதுக்குள்ள எந்த திருட ஒளிஞ்சிருப்பான்? நாய்க்குட்டி கூட ஒளியாது இதுக்குள்ள. இந்த வெறும் பையன் சொன்னான்னு நீங்க என்னவோ ஆளு இத்தனை பேரு வேலை மெனுக்கிட்டு இங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி இது சண்முகத்தை நம்பி வந்தா இப்படி உள்ள ஒண்ணுமே இல்ல. இல்ல உங்களுக்கெல்லாம் எவன் பேச்சை கேட்கறது எவன் பேச்சை கேட்க கூடாதுன்னு ஒரு விவசாய வேணா? அறிவிருக்கா உங்களுக்கு? ஏப்பா சமூகம், நீ என்னென்னமோ சொல்லி எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு, இந்த பெரிய மனுஷன் முன்னால நாங்க தானப்பா அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இல்ல வெறும் இல்ல என்னை ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. எப்படி 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 தர்மகர்த்தா சார்வாள், தர்மகர்த்தா சார்வாள் என்னவோ நக்கல சொல்லிக்கிட்டே இருக்க. இல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நிரந்தரமான தர்மகர்த்தா நான் தான். என்ன நீ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், இதெல்லாம் எடுத்து வைங்க, என்னமோ வேடிக்கை பாக்கிக்க. வைங்க, எடுத்தீங்களே கொண்டு போய் வைங்க வண்டியில. விளங்காதவனோட சேர்ந்துக்கிட்டு பார்த்து தூக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், ஜூஸ் குடிங்க மேடம். ஆஹா, இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். இல்லை மேடம், சாப்பிடுங்க மேடம். இல்ல வேண்டான்னு சொல்றேன்ல. ஜூஸை கொட்டினா பாத்ரூம் போகும்போது குழந்தைய கடத்தலான்னு பார்த்தா உஷாரா இருக்காளே, என்ன செய்யறது? ஏங்க, என்னங்க பண்றீங்க? சாரி மேடம். எடுங்க அந்த பக்கம். இந்நேரம் குழந்தை மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாரி மேடம், சாரி மேடம். போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ஆ சரிங்க மேடம். அச்சச்சோ, என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? அச்சச்சோ, பாப்பாக்கு டயப்பர் நனைஞ்சிருச்சா? சரி, போய் மாத்திட்டு வந்துடலாமா? வா போய் மாத்தலாம். வா வா வா. சரி 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 சரிடா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். வர்க்ல நிச்சயமா ஒரு டெவலப்மென்ட் அத்தை. என்ன காவியா? அத்தை, இல்லத்த, குழந்தைக்கு டயப்பர் மாத்தணும். ஜெயா மேடம், யார் குழந்தை இது? இது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இத வந்து பேசிட்டுங்க. வா காவியா, ஓ. என்ன காவியா, என்ன வேணும் உனக்கு? இல்லத்த, குழந்தைக்கு டயப்பர் மாத்தணும். இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? இத பார், இது யார் வீட்டு குழந்தையோ என்னமோ, நான் வந்தா பார்க்க முடியும்? நீயே போய் க்ளீன் பண்ணிட்டு வா. இத பார், நீ குழந்தை குழந்தைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியேன்னு தான் நான் எல்லாத்துக்கும் அலோவ் பண்றேன். ஆனா நீ அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிற. ஐயோ அத்தை, நான் உங்களை கூப்பிடல, பாத்ரூமுக்கு வெளியே தான் போகணும். அதான் என்ன தேட வேண்டான்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு, நீ இத பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படாத. நாங்க உன்னை தேடலாம் மாட்டோம். நீ எங்க வேணாலும் போ. கதிர், சும்மா இரு. எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இரு. இது ரொம்ப முக்கியமாமா. இத பார் காவியா, மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்காத. நீ இப்படி இருந்தனா கதிரோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? நீ நாங்க சொல்ல சொல்ல கேட்காம யார் பேத்த பிள்ளையோ தூக்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முதல்ல கிளீன் பண்ணணும்னு சொன்னல, கூட்டிட்டு போ. மா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, வாங்க போலாம். நீ போ. பாத்தியாடா பாப்பா, உன் அப்பாவும் பாட்டியும் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தியா? உன் பாட்டிக்கு அவங்க பையன் முக்கியம்னா
எனக்கு நீ தானே குட்டி முக்கியம். நான் பாத்துக்கிறேன் உன்னை. என்ன சரி, நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம். பாத்ரூம் வெளியே தான் இருக்கும், நம்ம போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு, நிக்க மாட்டியா? என்ன வாடபத்திரத்துல கலந்துக்க போறியா? ஏய், நில்லுன்றல. ஏய், நில்லுங்க. அவ்வளவுதான். நில்லு. கூப்பிடுறான்ல. ஏய், வாடா. ஏய், மச்சான் சுத்து போறா. வாடா. ஏய், நில்லு. ஏய், மாட்டிக்கிட்டா மச்சான். இது பாருங்க, தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க. முதல்ல போயிடுங்க. எங்களை போயிடுவியா? பாத்ரூம் தோ இங்கதான் இருக்கு பாத்ரூம். உன் பாட்டிக்கு நீதான் உங்க பேர் என்ன தெரியாது, அதான் இப்படி பேசிட்டாங்க. நீதான் உங்க பேர் என்ன தெரிஞ்சா உன்னை அப்படியே ஆசையா பாத்துப்பாங்க தெரியுமா? சரி சரி, வா நம்ம உள்ள போலாம், வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். டேய், பாத்ரூம்குள்ளதான் போறா. அவளை அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிடணும். அதுவும் யாரும் வரதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். சரியா? சரி சரி, அங்க போய் அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பாடா, உள்ள போயிட்டா. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அவளை அடிச்சு தூக்கிடணும்டா. குழந்தைய நம்ம தூக்கிட்டு போறதா வேலை. பாரா மச்சான், பயப்படுது. மச்சா இங்க பாரு, கோவப்படுது. வாய் மூடிட்டு போயிடுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏய், பேசுது மச்சான். நல்லா காதுல தேன் பஞ்ச மாதிரி இருக்குது. தனியா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? குடிக்கிறதே தப்பு, இதுல கலாட்டா வேற பண்றீங்களா? உங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்வோமா? இது பாருங்க, நான் பொறுமையா சொல்றேன், அப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐயோ, பயமா இல்ல இருக்கு. யாரா நீங்களா? யாரா நீங்க? யார் நீங்களா? பாரா மச்சான். என்ன இது பாருங்க, ஒழுங்கா போயிடுங்க. ஏய், என்னடி பேசிட்டே இருக்க? சாவடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருங்க. நான் அவசரமா போகணும், இல்லைன்னா உங்களுக்கு கொன்றுப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுப்பா. ஆமாம்மா, கோர்ட்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததுனால என் பொண்ணு கல்யாணத்தை நான் நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடத்தி முடிக்க போறேம்மா. அந்த சுவாமிஜி அவர் மட்டும் இல்லாம எனக்கு பணம் கொடுத்து இக்கட்டான நேரத்தில் உதவி செஞ்ச எல்லாருக்குமே நான் இன்னைக்கே பணத்தை திருப்பி கொடுத்து செட்டில் பண்ண போறேம்மா. இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாத. என் பொண்ணு கல்யாணம் நாளைக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். குறிச்ச நேரத்துல குறிச்ச தேதியில
நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது. இனிமே அந்த ராஜவேலுவால நம்மள எதுவுமே பண்ண முடியாதுமா. இப்பதாம்மா நிம்மதியா இருக்க. அம்மா. சந்திரா. ஐயோ என்ன சந்திரா, என்னப்பாச்சு? என்னங்க அம்மா. என்னப்பா? என்னங்க என்னங்க சந்திரா, ஐயோ என்னங்க என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. என்னங்க என்னப்பா? என்னாச்சு சந்திரா? நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ ஐயோ சந்திரா. ஐயோ அத்தை, கடவுளே கடவுளே, என்ன பண்ணுவேன்? ஐயோ என்னங்க என்னாச்சுங்க? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, சீக்கிரம் ஃபோன் பண்ணு. ஐயோ என்ன பண்ணுவேன்? சொல்லுமா. அன்பு, உங்க அப்பாக்கு நெஞ்சு வலின்னு சொல்றாரு. என்னமா சொல்ற? நீ உடனே வாயேன். சந்திரா, எங்க வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஆமாப்பா வா. அத்தை சொல்லுங்க அத்தை, கூட்டிட்டு போலாம் அத்தை. ஆமா சந்திரா, எனக்கு பயமா இருக்குப்பா. அன்பு என்ன ஆச்சுடி? ஒண்ணுல சொல்லுடி. அன்பு என்ன ஆச்சு? இருங்க வந்து சொல்றேன். வாங்க கிளம்புங்க போலாம். வாங்க. அப்பா. அன்பு. அப்பா இந்த மாத்திரை போடுங்கப்பா. தண்ணி கொடுங்க. இந்தாங்கப்பா. ரிலாக்ஸ் ஆகுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். புடிமா. எங்க ரொம்ப வலிக்குதுன்னா வாங்க ஹாஸ்பிடல் போலாம். பரவாயில்ல. ரொம்ப முடியலன்னா வாப்பா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லம்மா, இது நான் ரெகுலரா சாப்பிட்ற மாத்திரை தான்மா. இப்ப பரவாயில்லம்மா. அப்பா இப்ப எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அருண். மா. பரவாயில்ல அருண், ஒரே நாள்ல இந்த வீட்டை இப்படி மாத்திட்ட. ஆமாண்டா, நான் கூட ரெடி ஆகிறது கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா நீ டே நைட் ஆளுங்களை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு வகையா எல்லாத்தையும் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்ட. பா, இது ஒரு சாதாரண விஷயம்ப்பா. இத போய் நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க. வாப்பா. அருண், கணபதி ஹோமத்துக்கு ஐயர்கிட்ட பேச சொன்ன, பேசுனியா? நைட்டே பேசிட்டேமா, வந்துட்டு இருக்காரு. சரி. பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சுமா, எல்லாம் ரெடியா இருக்கு. கார்த்தி, இன்னைக்கு நீ ஃபுல்லா வீட்ல தானே இருப்ப? கணபதி ஹோமம்லாம் பண்ணணும்பா. நீ வீட்ல இருந்தா நல்லா இருக்கும், வெளியில போகாத. இல்லம்மா, நான் வீட்லயே தான் இருப்பேன். ஒரே நிமிஷமா. ஹலோ. இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது. மூத்த பையனா ஆனந்த் இருக்காரு, அவரோட மனைவியா மூத்த மருமகளா நான் இருக்கேன். என்ன கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்களே. என்ன ஏதுன்னு போய் கேட்போம். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. பால் காய்ச்சற விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆனந்த் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க.
அவரை ஒரு மகனாவே நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த பார், நாங்க உங்களை இன்சல்ட் பண்ணல. மொத்த குடும்பத்தையும் ஆனந்த் தான் இன்சல்ட் பண்ணிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க குடும்ப மானத்தையே கெடுத்துட்டான். எங்களால வெளியில தலை காட்ட முடியல. அப்பப்போ போன்லயும் யாராவது இந்த கல்யாணத்தை பத்தி கேட்டு எங்களை சங்கடப்படுத்திட்டே இருக்காங்க. என் மருமக மீனாட்சியோட கண்ணீரை துடைக்க முடியாம தினம் தினம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முதலாளியா இருக்க வேண்டிய கார்த்தி உங்களால இப்போ தொழிலாளியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவ்வளவு கசப்பையும் மறந்துட்டு உங்களை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் பாரு, இதுவே ரொம்ப அதிகம். தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. என்ன நாச்சியா, நல்ல நாள் அதுவுமா இவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு வேலைய பாரு. நான் அங்க பேசினேன், அவளா வந்து பிரச்சனை பண்றா. என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, கிச்சன்ல கோலம் போட்டு பால் காய்ச்சறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்து ஒரு தடவை பாத்துறீங்களா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு? நீ செஞ்சா எல்லாம் சரியாதாமா இருக்கும். நான் பார்க்க தேவையில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாகணாதிபதயே நமஹ. பூஜை நல்லபடியா முடிஞ்சது. க்ஷேமமா இருங்கோ. மைதிலி, அம்மா, தட்டுல பழம் வச்சு கொடுமா. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க சாமி. சந்தோஷம். வாங்க சாமி. சரி, போயிட்டு வாங்க. அம்மா நான் வரட்டுமா? தீபா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பால் காய்ச்சுமா. அத்தை நானா? வேண்டாம் அத்தை, நீங்களே காய்ச்சுங்க. இல்ல தீபா, பழைய வீட்டுல எல்லாமே நான் தான் செஞ்சேன். இது புது வீடு. இனி அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுறதுதான் சரின்னு தோணுது. இந்த வீட்டுல நீயே பாலை காய்ச்சு. வீட்டு பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். நீயே பார்த்து செஞ்சுக்கோ. எல்லா பொறுப்பையும் இந்த கிராமத்துக்காரர்கிட்ட போய் கொடுக்கறாங்க. நியாயப்படி பார்த்தா எல்லா பொறுப்பும் எனக்கு தான் வந்து சேரணும். ஏன்னா நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமக. இந்நேரம் பார்த்தா ஆனந்த் வர வீட்டுல இல்ல. இல்ல அத்தை, வீட்டை நிர்வாகம் செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் நிறைய திறமை வேணும். அதனால உங்ககிட்ட எல்லாம் பொறுப்பும் இருக்கிறது தான் சரி. இல்ல தீபா, உன்னால முடியும். வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி நீ பாக்குற? அதை தீக்க என்னெல்லாம் செய்யறேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்தி எப்படி நம்ம குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதே மாதிரி நீயும் இந்த குடும்பத்துக்காக நிறைய பாடுபட்டுட்டு தான் இருக்க. இதை நான் வெறும் வார்த்தையா சொல்லல, மனப்பூர்வமா உணர்ந்துதான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான். போய் பாலை காய்ச்சி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுமா. தீபா, அத்தை சொன்ன மாதிரி போய் பாலு காய்ச்சு. நல்ல நேரம் போயிட்டு போகுது. போங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, மாறி வந்திருக்கேன் மாமா.
கண்ணை திறந்து பாருங்க மாமா, என்ன பாருங்க மாமா. அப்பா, உங்க மருமக மாறி வந்திருக்காப்பா. கண்ணு திறந்து பாருங்கப்பா. இந்த நிலைமையில எங்களால உங்களை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலையேப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. நான் கும்பிடுற சமயபுர மாரி அம்மாவும் தேவி அம்மாவும் உங்களையும் எங்களையும் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா காப்பாத்துவாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துப்பாங்க. நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க மாமா. தைரியமா இருங்க. நீங்க மயங்கி கிடந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த வெள்ளைக்காரன் தப்பிச்சு போறத நான் பார்த்தப்பா. உங்களோட இந்த நிலைமைக்கு அவன் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஆனா அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாப்பா. அவனால உங்க உயிருக்கு மறுபடியும் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் இங்க கொண்டு வந்து உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரம் கண் முழிச்சு எழுந்திருச்சு வரணும் மாமா. என்னோட தைரியமே நீங்க தான். எங்கேயோ சின்ன ஊர்ல இருந்த என்ன உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குனது நீங்க தானே. எனக்கு சோதனையான நேரத்துல எல்லாம் தைரியமும் ஆறுதலும் கொடுத்து இப்போ இப்படி வந்து படுத்துட்டீங்களே மாமா. இப்போ எனக்கு தைரியமும் ஆறுதலும் யாரு கொடுப்பாங்க? நீங்க கண் முழிச்சு வரணும் மாமா. எங்க குழந்தைய பத்தின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க கண் முழிச்சு வாயை திறந்து உண்மைய சொன்னாதான் நாம நம்ம குழந்தையோட ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியும். குழந்தைக்காக நீங்க சீக்கிரம் கண் முழிச்சு வரணும் மாமா. நீங்க வருவீங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா வருவீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னால வலி தாங்க முடியாதா? ஏதாவது பண்ணு பாண்டே. யோ, நான் என்ன டாக்டர் ஐயா? என்னால என்னையா பண்ண முடியும்? யோ கொஞ்சம் பொறுத்துக்க ராசா. முடியல. My God! ஐயோ, மொட்டை இன்னைக்கு மாட்டி விட்டுருவான் போல இருக்குதே. ஆஹா, யாருக்கு இன்னைக்கு நேரம் தெரியல தெரியலையே. யோ, கத்தாதமா இருக்கு. யோ, இங்க பாரியா, சூர்யா கூட வீட்ல தான்யா இருக்கிறான். சத்தம் கேட்டு வந்துட போறான் ஐயா. வலி அதிகமாயிட்ட போது என்னால தாங்க முடியல. என்ன ஹாஸ்பிடல் கூட்டு போ. என்னது? ஒன்னா ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறதா? ஆமாப்பா. விளையாடுறியா நீ? அதெல்லாம் முடியாது. அப்புறம் சிக்கலாயிருயா. புரிஞ்சுக்கியா? எனக்கு வலி உயிர் போது. காலைல இந்த குண்டு அடிச்சது கட்டி போட்டு அந்த நர்ஸையாவது வர சொல்லுங்க. என்னது? நர்ஸையா? இந்த வழியில உனக்கு நர்ஸ பாக்கணும்னு வேற ஆசையா? அப்படியே மூஞ்சில குத்துனேன்னு வையே, மொட்டை தனியா உருண்டுடும். ஆமா மார்க்க, உனக்கு உண்மையிலேயே வலி இருக்குதா இல்ல நர்ஸ பாக்கிறதுக்காக இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்றியா? பெயினா இருக்கும் துடிச்சிட்டு இருக்க. என்ன டவுட் பண்றியா? நீ அப்ப டாக்டர் கூப்பிடுறியா? இல்ல நானே கிளம்பி ஹாஸ்பிடல் போச்சுமா? வேண்டாம் டென்ஷன் ஆகாதீங்க. வெயிட் பண்ணு. நீ வெளிய போனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் சிஸ்டர் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இரு நான் நர்ஸுக்கு போன் பண்றேன். பாண்டு ஐயோ, இவனுக்கு இந்த வேலை பார்க்கறது. ஹலோ, ஹாய், நான் சங்கரபாண்டி ஸ்பீக்கிங். சங்கரபாண்டியா? எந்த சங்கரபாண்டி? மறந்துட்டாங்களா? தாரா சிஸ்டரோட பிரதர் சங்கரபாண்டி. உங்களுக்கு நிறைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்தமே. ஓ சார், நீங்களா? சொல்லுங்க சார்.
வீட்டுக்கு வந்து ஒரு மொட்டைக்கு கால்ல இருக்கிற குண்டை எடுத்துட்டு கட்டெல்லாம் போட்டு விட்டீங்கல்ல? ஆமா சார். இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தா திடீர்னு அவனுக்கு கால் வலிக்குதுங்கறான். கத்தி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றான். நீங்க கொஞ்சம் கிளம்பி இங்க வர முடியுமா? சார், நான் என்ன டாக்டரா? நான் வந்து பார்த்து என்ன பண்ண முடியும்? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அன்னைக்கு டாக்டர் மாதிரி வந்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணி கால்ல இருந்த குண்டை வெளியே எடுத்தீங்களேம்மா? சார், எத்தனை ஆபரேஷனுக்கு ஹெல்ப்பரா பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சுதான் சார் பணம் கிடைக்குதுன்னு பண்ணேன். அதான் இப்ப அவருக்கு வலிக்குது. இது வேறயா? சரி சரி பரவாயில்ல நரசம்மா. அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்து வலிக்கு ஒரு ஊசியாவது போட்டு போங்களேம்மா. சார், ஏற்கனவே ஆபரேட் பண்ணி தான் சார் பிரச்சனையாயிருக்கு. இதுல ஊசி வேறயா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். நீங்க பேசாம அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட காட்டுங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு வர முடியாதுமா, பெரிய சிக்கலாயிருமா. வீட்டுக்கு வந்து ஒரு ஊசியா போட்டு போங்கம்மா. நானும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். சார், ஆபரேஷன் பண்ண இடத்துல வலி எடுத்ததுன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சார். அப்பதான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால அவரை உடனே ஹாஸ்பிடல் கூட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது சார். கட் பண்ணிடுச்சே, டக்குன்னு கட் பண்ணிட்டாலே. இப்ப என்ன பண்றது? வாழ வந்தா வேற வயலண்டா மாறிடுவா போல இருக்குதே. என்ன பண்ணலாம்? என்னாச்சு? நர்ஸ் உன்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டு வர சொல்லிட்டாங்க. அதான் நான் சொன்னேன். போலாம். நீ கவலைப்படாத, நானே உன்னை கூட்டு போறேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போய் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, வந்துடுறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிரசாதம் எடுத்துக்கோங்க சார். அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஓ சந்தோஷம். முதல்ல அப்பாக்கு வச்சிடுறேன். இந்தாங்க. சார், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். ரொம்ப சீக்கிரத்துல உங்க அப்பா கண் முழிச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமா சார், என் மனசுக்கும் அப்படிதான் தோணுது. நீங்க தைரியமா இருங்க. சடனா எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல அப்பா என்னையும் என் அம்மாவையும் எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போவாரு. சாமி கும்பிட்டு முடிச்சதும் அப்பா தான் எனக்கு விபூதி வச்சு விடுவாரு. அன்னைக்கு சின்ன பையனா இருந்தனா எப்படி அப்பா முன்னாடி நெத்திய காட்டி நின்னனோ அதே மாதிரி இப்ப அப்பா ஒரு சின்ன பையன் மாதிரி என் முன்னாடி நெத்திய காட்டிக்கிட்டு படுத்திருக்காரு. இந்த நிலைமை அப்பாவுக்கு வந்திருக்கவே கூடாது. என்னோட 10வது வயசுல என் அம்மா தவறி போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நான் இப்ப இவரை தாங்கி தாங்கி பாத்துக்கணும். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சார் குறை வச்சீங்க? குண்டடிப்பட்ட உங்க அப்பாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க சார். வந்தது மட்டும் இல்லாம அவரை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் நர்ஸும் போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல வேற யார் சார் பண்ணுவா? என் அப்பாவுக்கு இதையெல்லாம் நான் என் பக்கத்துல வச்சுக்கிட்டு செஞ்சிருக்கணும். எங்க வீட்டுல தங்க வச்சு பார்த்து பார்த்து கவனிச்சிருக்கணும். துரதிர்ஷ்டவசமா அப்பாவை அவர் சம்பாரிச்சு கட்டின வீட்டுல வச்சு என்னால பாத்துக்க முடியல. ஏன்னா அங்க அவருக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க இருக்காருன்னு தெரியாத இடத்துலதான் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு. என் அப்பாவோட உயிரையும் எங்க குழந்தையோட உயிரையும் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்க. கடவுள் புண்ணியத்துல அந்த சூழ்நிலை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும் சார். வருத்தப்படாதீங்க. ஐயோ சார், இங்க பாருங்க சார். ஐயோ, பேஷண்ட்டுக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது ஐயோ, சார். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
இவ்வளவு ரத்தம் வரக்கூடாது சார். ஏதோ தப்பா இருக்கு சார். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும் சார். சரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பாத்து ஐயா. வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. பாத்து உட்காருங்க மார்க். பாத்து. என்ன ப்ராப்ளம்? அது குண்டு. அது வந்து டாக்டர் குண்டு மாதிரி ஒரு இரும்பு ராடு கால்ல குத்திருச்சு. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாச்சு. ஆனா இன்னும் வலிக்குதுங்கறாரு. அதான் உங்ககிட்ட கூட்டியாந்தேன். சிஸ்டர் இவரை ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டி போங்க. ஓகே டாக்டர் போங்க. வா மார்க். பாத்து பாத்து. வா. நீங்க வழிகாட்டுங்கம்மா. போங்க நர்ஸ். வாங்க வாங்க சார், அவரை கூட்டிட்டு வந்து இதுல படுக்க வைங்க. அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாயா. அப்படியே படு. பாத்து படு. படுத்துக்கோங்க சார். வாங்க டாக்டர். அங்க இருக்கு பாருங்க. யாரு ட்ரீட்மெண்ட் பண்ணது? அது டாக்டர் பக்கத்துல தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. ஆத்திர அவசரத்துக்கு அவங்க தான் கட்டு போட்டாங்க டாக்டர். சிஸ்டர் இந்த கட்டை ரிமூவ் பண்ணுங்க. Slowly. யோ சும்மா இரியா மார்க். ஏன் இப்படி பாடா படுத்துற? கத்தி கூச்சல் போடாதீங்க. டாக்டர் டென்ஷன் ஆயிட போறாரு. Oh, it's okay. பொறுமை பொறுமை. இது ராடு குத்துன காயம் மாதிரி தெரியலையே. ஐயோ, ஏதோ துப்பாக்கி குண்டு பாஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல டாக்டர், இது குண்டு மாதிரி இருக்கிற இரும்பு ராடு குத்துற காயம் தான் டாக்டர். Yes. பார்த்தா அப்படி தெரியலையே. ஸ்கேன் ரிப்போர்ட் எங்க? ஸ்கேனா? அது வந்து டாக்டர் இன்னும் ஸ்கேனே எடுக்கல டாக்டர். வாட்? ஸ்கேன் எடுக்கலையா? என்ன இப்படி முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே யாரோ ஒரு நர்ஸை வச்சு கட்டு போட்டிருக்கீங்க. அவங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதனாலதான் வலி ஏற்பட்டிருக்கு. இப்ப ஸ்கேன் வேற எடுக்கலன்னு சொல்றீங்க. சரி டாக்டர், வலி தாங்க முடியாம மார்க் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் கிளவுஸ் எடுங்க. யோ பொறுமையா இருயா, பாக்குறாருல. இவன் வேற துடிக்கிறான். மார்க் செப்டிக் ஆகி செத்துட்டா கூட நமக்கு லாபம் தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வேட்புமனுவா வாபஸ் வாங்கி ஆகணும். లేదంటే உன் தங்கச்சி துர்கா க்ளோஸ். முடிங்கடா. வாடா. ஏய் வாங்கடா சீக்கிரம். வாங்க. ஏத்திங்கடா. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.
ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னா? அம்மா ஒரு 5 நிமிஷம் தான்மா, சீக்கிரம் சரி பண்ணிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்கண்ணா. சரிம்மா பாத்துறேன். டைம் ஆயிட்டே போகுது. இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்கு. சக்தி என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? யாருக்கு போன் போட்டுக்கிட்டே இருக்க? அது வந்து சக்தி அம்மா இத பாரு, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. என்ன விஷயம்? அது அம்மா சொல்லு. துர்காவை கடத்திட்டாங்கம்மா. என்னம்மா சொல்ற? யாரு கடத்துனாங்க? எதுக்காக? சொல்லு சக்தி. எதுக்கு கடத்துனாங்க? என்ன வேணும்? துர்காவை யாரு கடத்துனாங்கன்னு தெரியலம்மா. ஆனா நீ வேட்பு மனுவை வாபஸ் வாங்கணும்னு சொல்ற அம்மா. இல்லனா துர்காவை கொன்னுடுவேன்னு மிரட்டுற அம்மா. கொன்னுடுவேன்னு மிரட்டுறானா? துர்காவோட உயிர் தான் நமக்கு முக்கியம். நீ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் சொல்லலாம். அம்மா அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லம்மா. துர்காவை கடத்தினவன் நமக்கு 1/2 மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுத்திருக்காமா. அதுக்குள்ள நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிட்டு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா எந்த நேரம் பார்த்து ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. இது அவன் கிட்ட சொல்லலான்னா அவன் என் போனே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாம்மா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தாயே மீனாட்சி, என் பொண்ணு துர்காவை காப்பாத்திடு. ஆத்தா காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நிப்பாடுங்க. எனக்கு சார் நாங்க அர்ஜென்ட்டா போணும் சார். இல்ல முடியாதுமா. கொஞ்சம் இந்த பக்கம் ஆட்டோலாம் போகாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு சார். நாங்க போய் ஆகணும். இந்த பக்கம் எந்த வண்டி அலோ பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். நீர் அம்மா துர்கா எப்படி இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குமா. அதுக்குள்ள நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிடணும். தாயே மீனாட்சி அம்மா, என் பொண்ணு நல்லபடியா என்கிட்ட வந்துடணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாத்துக்கணும். என்னம்மா இது? என்னம்மா யாரையுமே காணோம். யாராவது இருக்கீங்களா சார்? ஐயோ யாருமே இல்லையே சக்தி. என்னம்மா இது? ஒருத்தரையுமே காணோம். அங்க ஒருத்தர் வராரு பாரு. சார் ஒரு நிமிஷம் சார். எலெக்ஷன் ஆபீசர் எங்க போயிருக்காங்க சார்? தெரியலையம்மா. அம்மா டைம் ஆயிட்டே போதும்மா. இந்த ஆபீசர் எங்க போயிருக்காருன்னே தெரியலையே. அவர் வந்த தினமா நம்ம வேட்பு மனுவை வாபஸ் வாங்க முடியும். இப்ப என்னம்மா பண்றது? அப்படின்னா அவரோட போன் நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாரு. இரு. அம்மா இதுல அவருடைய நம்பரே இல்லம்மா. இல்லையா? ஐயோ அம்மாடி துர்கா, உன்னை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையேம்மா. கடவுளே. அம்மா சக்தி பியூன் வராரு பாரு. கேளு சார். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? சார் நாங்க எலெக்ஷன் ஆபீசரை பார்க்க வந்திருக்கோம் சார். அவர் மீட்டிங்ல இருக்காருமா. மீட்டிங்லையா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் என் வேட்பு மனுவை வாபஸ் வாங்கணும். அப்பதான் என் பொண்ணை காப்பாத்த முடியும். சக்தி அவரோட போன் நம்பர் இவர்கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பாரு. சார் அந்த ஆபீசருடைய நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க சார். இருங்கம்மா, நானே அவருக்கு கால் பண்றேன். அம்மா அவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாருமா. சரி அவர் எங்கேயும் மீட்டிங்ல இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே போய் பாக்குறேன். இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல தான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க வேணும்னா அங்க போய் பாருங்கம்மா. கலெக்டர் ஆபீஸா? என்ன சக்தி பண்றது? இங்க இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும்னா 1 மணி நேரம் ஆகும்மா. ஐயோ என்ன சக்தி இது? இன்னும் 10 நிமிஷத்துல வேட்பு மனுவை வாபஸ் வாங்கணுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே.
தாயே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவர் ஆதாரத்தோட வந்தாலும் வரலனாலும் நீங்க தான் என்னோட அம்மா. அது எப்பவுமே மாறவே மாறாது. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் சொல்லி குத்தம் இல்ல. வீட்ல பெரிய மனுஷங்கிறதுக்கு எந்த அடையாளமுமே இல்லாம இருக்கிற நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். உங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரும்போதே நீங்க கண்டிச்சிருந்தா இப்ப இந்த அளவு வந்து நிக்குமா? நினைச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எப்படிதான் இப்படி எல்லாம் இருக்கீங்களோ? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், நீ சும்மா இரு அஞ்சலி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அந்த அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். இல்ல, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்களும் 2 பிள்ளைய பெத்தவங்க தானே? இப்படி யாராச்சும் முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து உங்க பொண்ணை காட்டி இது உங்க பொண்ணு இல்ல என்னோட பொண்ணுன்னு சொன்னா இப்படிதான் நீங்க 3 மணி நேரம் டைம் கொடுத்து அனுப்புவீங்களா? என்னம்மா போனா போதுன்னு விட்டா ஓர பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நின்னு பேசிட்டு இருக்கிறது என்னோட வீடு, அதை மறந்துடாதீங்க. போதும், நிறுத்துங்க. என்னமோ உங்க வீட்டுக்கு நானா வந்து நின்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க பையன் என் பொண்ணை கூட்டிட்டு வரலனா நான் ஏன் இங்க வந்து நிக்க போறேன்? இங்கெல்லாம் வந்து நிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கேட்டியா என்ன பேசுறாங்கன்னு? கேட்டியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் உன் பிள்ளையும் தானே. இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது நான் வெளியில போன்னு தானே சொன்னேன். அப்பவே என்னுடைய பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி கண்டவங்கட்டலாம் தேவையில்லாம பேச்சு வாங்குற அளவுக்கு நிலைமை வந்திருக்குமா எனக்கு? இங்க பாருங்க சார், யார பார்த்து கண்டவங்கன்னு சொல்றீங்க? வார்த்தைய பார்த்து பேசுங்க. பின்ன கண்டவங்கன்னு சொல்லாம நீங்க என்ன அந்த வீட்டு சம்பந்தியா? முன்ன புண்ண தெரியாதவங்களாம் அப்படிதான் சொல்லுவான். கேட்க முடியல, வெளியில கிளம்புங்க. ஏங்க, என்னங்க பேசுறீங்க? தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், இப்படிதான் எல்லா தடவையும் பேச விடாம பண்ணி என்ன ஒண்ணு இல்லாதவன் ஆக்கி வச்சிருக்க. இப்படிதான் என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பும் போதும் இப்படிதான் பேச விடாம பண்ண. தமையந்திய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு அவ்வளவு தூரம் சொன்னப்போ அப்போ இப்படிதான் பேச விடாம செஞ்ச. இப்போ கொஞ்சம் முன்னாடிதான் நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள சைலஜாவும் கௌதமியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்ச. எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு இருந்தனா அப்புறம் நான் எதுக்கு ஒருத்தர் இருக்கிறேன்? என்ன ஏதாவது செஞ்ச வேண்டியதானே? ஏங்க, நீங்க இவ்வளவு ஆதங்கப்பட்டு கத்தி பேசுறதுனால நீங்க ஒண்ணு புத்தராயிட முடியாது. நலனோட அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் இன்னும் உங்க தலைமையில தான் இருக்கு. அத நீங்க சுத்தம் செஞ்சுக்கவே இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும். ஏய், அதனால நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்காம கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, உங்களோட கேள்வி எல்லாமே நியாயமானதுதான். என் பையன் வந்துடட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன் வந்ததும் நானே பேசி அஞ்சலி உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஏங்க, நீங்க வாங்க வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலிய சமையல் பண்ண வச்சிட்டீங்களா? ஒருவேளை அஞ்சலி சமைச்சிருந்தானா அவளுக்கு இந்நேரம் டவுட் வந்திருக்கும். அவ மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். உண்மையிலேயே அவ யாருன்னு அவ தேட ஆரம்பிச்சிருப்பா. அந்த உண்மைய முழுசா அவளை ஏத்துக்க வைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது அது வள்ளியம்மா மட்டும்தான். வள்ளியம்மா திருவள்ளிக்கேணி ஹாஸ்பிட்டல்ல ஆயாமாவா இருக்காங்க. அவங்கதான் அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது பக்கத்துல இருந்தாங்க. அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்தது. நீங்க வள்ளியம்மாவை போய் பாருங்க, அவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே என்னோட டைரியில எழுதி வச்சிருக்கேன். அது என்னோட கபோர்ட்ல தாங்க இருக்கு. ஏய், எப்படி இதெல்லாம்? நான் தடுமாறி நிக்கிறப்பெல்லாம் தமயந்தி தான் வந்து எனக்கு வழி காட்டுறா. எனக்கு என்னமோ இதெல்லாம் எதேச்சியா நடக்கிற மாதிரி தெரியல. தமயந்தி இன்னும் இங்கதான் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு.
அவன் நம்மள பார்த்துட்டே இருக்கான்னு தான் தோணுது. எனக்கும் அதுதானே தோணுது. இந்த வாய்ஸ் நோட் எல்லாம் கூட உண்மையிலேயே ஸ்கெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி சரி, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இப்போ வள்ளியம்மா அட்ரஸ் கான்டாக்ட்லாம் எடுக்கணும். தேடு. ஏய், இங்க பாரு. என்னண்ணே? வள்ளி அம்மாவோட ஃபோன் நம்பர். கால் பண்ணி பாருண்ணே. ஆ. 737639 4821. ஹலோ ஹலோ, வள்ளி அம்மாவா? ஹலோ, சொல்லுங்க. யாரு? ஹலோ, ஏங்க நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. யார் வேணும் உங்களுக்கு? வள்ளி அம்மா தானே பேசுறது? வள்ளி அம்மாவா? எந்த வள்ளி அம்மாவை கேக்குறீங்க? இந்த திருவள்ளிக்கேணி ஹாஸ்பிட்டல்ல ஆயமாவா வேலை பார்த்தாங்களே. அவங்களா? அவங்க என் கூட இல்லையே. நான் இப்ப ஊருக்கு வந்திருக்கேன். அவங்க இல்லையா? அப்ப நீங்க யாருங்க? நான் வள்ளி அம்மாவோட பொண்ணு பேசுறேன். அம்மா சென்னையில தான் இருக்காங்க. நான் குழந்தைங்களோட ஊருக்கு வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆமாங்க. அம்மா, அவங்கள கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 124. ஓகே ஓகே சரிங்க. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. அட்ரஸ் கிடைச்சிருச்சு பிரீத்தி. வள்ளியம் இன்னும் சென்னையில தான் இருக்காங்க. நான் இப்பவே போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா போனேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கருப்பனை தூக்கி இருப்ப. எவனாச்சும் உள்ள ஒரு அடி எடுத்து வச்சிங்க, கருப்பனோட உடம்ப சல்லடியா தொலைச்சிருவேன். அண்ணா, கருப்பனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணா. டேய் தள்ளி போடா. என்னமோ சவுண்ட் விட்டீங்க. தைரியம் இருந்தா இப்ப வந்து உங்க கருப்ப அண்ணனை காப்பாத்துங்கடா. டேய், கருப்பனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஏய், என்ன குரல்லாம் பலமா இருக்குது? என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வாங்கடா, வாங்க, உங்க அண்ணனை வந்து காப்பாத்துங்க. அமைதியாரா, நேரங்காலம் தெரியாம. மா, எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ணிடாதம்மா. நீ என்ன சொல்றியோ நாங்க கேக்குறோம்மா. அது முதல்ல எல்லாரும் வழி விடுங்க. ஓரமா போய் நில்லுங்க. ஏய், ஒருத்தன் விடாம எல்லாரும் வழிவிடுங்க. ஒதுங்கி போடா. டேய் போடா. பாரு, ஒருத்த விடாம எல்லாம் உள்ள போங்க. இப்ப மட்டும் நீங்க உள்ள போகல, கருப்பனை இங்க இருக்கிற கடல் மாதாவுக்கு காவு குத்துருவோம். என்ன சொல்றீங்க? ஏய், இங்க பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. இப்ப நான் 1 2 3 என்றதுக்குள்ள எல்லாரும் உள்ள போயிடுறீங்க. இல்லனா தாடிகார சம்மகான்ல இருக்கிறான், கருப்பனை போட்டான்னா அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? ஏய், நீ கருப்பனை போற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஒஸ்தியாளா? என்ன பூச்சாண்டி வேலை காட்டுறீங்களா? போட்டுருவானே, போடு பார்க்கலாம். யாரு? நான் பூச்சாண்டி காட்டுறேனா? ஏய்,
யாரு நான் பூச்சாண்டி காட்டுறேனா? இன்னும் சுட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த முறை மேலெல்லாம் சுட மாட்டேன், இவன் தலையில தான் சுடுவேன். போடா போடா சீக்கிரம் போ. போ. ஏய் போடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா சுடரு, அப்பா என்னமாச்சு? அப்பா நார்வே போறதுக்காக வெரிஃபிகேஷனுக்கு போறேன்ப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடலம்மா. உனக்கு விடுவு காலம் கிடைச்சிருச்சுமா. எனக்கு உன்னை பத்தின எந்த கவலையும் இல்லம்மா. 10 நாள்ல வீசா கிடைச்சிரும்னு சொல்லிருக்காங்கப்பா. ம், இன்னும் 2 வாரத்துல நான் இங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்பா. எனக்கு இது போதுமா. நீ உன்னோட வாழ்க்கையை பாத்துக்க. நான் நார்வே போயிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் அனுப்பி விடுறேன்ப்பா. நீங்களும் என்னோட வந்துருங்கப்பா. என்ன விடுமா, நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். அந்த பாவி சண்டால வேலு கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சாலே போதும். இனி அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாதுமா. நீ நினைச்ச கனவு நினைவாக போகுதுமா. இப்போ நீ தங்கியிருக்கிற வீட்டுல இதை பத்தி சொல்லிட்டியாமா? இல்லப்பா, எழில் சாருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னும் குழந்தைங்க கிட்ட நான் சொல்லல. அவங்க கிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அஞ்சலி கண்டிப்பா என்ன விட மாட்டாப்பா. இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள குழந்தைங்க மனசை மாத்தி எழில் சார் கிட்ட ஒப்படைச்சா போதும்பா. நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் யாருக்கும் எந்த வருத்தமும் இருக்காது. கையில காசு இல்லாம சர்டிபிகேட்டும் இல்லாம தனியா சென்னைக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி நார்வேக்கு விசா வாங்க முடிஞ்ச ஒன்னால இத பண்ண முடியாதம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. எனக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை விட இது ரொம்ப கஷ்டமான வேலையா தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும். ஒண்ணு எழில் சார் மேல குழந்தைங்களுக்கு பாசம் வரணும், இல்ல எல்லாரும் என்ன வெறுக்கணும். இது 2 தான். இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஒரே வழி. ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு இப்பதான் எல்லாமே ஒவ்வொன்னா கைகூடி வருதுமா. இந்த நேரத்துல போய் குழந்தைகளை பத்தி நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காம உன் வாழ்க்கையை விட்டுறாதம்மா. சந்தர்ப்பம் ஒரு தடவை தான் கிடைக்கும். அது கை தப்பி போனா திரும்ப கிடைக்காதுமா. கவனமா இருமா. புரியுதுப்பா. நீ எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போகணும். நீங்க பார்த்து போங்க. நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாருமா நீ? யாரமா பார்க்க வந்திருக்க? சொல்லுமா. நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். இன்ஸ்பெக்டரையா? என்ன விஷயம்? ஒரு கிட்னாப் கேஸ்ல என்னை தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஆனா அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணதால நான் நார்வே போறது நின்றுச்சு சார். அதுக்கு இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்ஓசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது சம்பந்தமா பேசணும் சார். கிட்னாப் கேஸா? ஆமா, தமிழ்னு ஒரு பொண்ணை பிடிச்சோமே, அந்த கேஸா? ஆமா சார், அந்த கேஸ் தான். சரி சரி, இன்ஸ்பெக்டர் வர நேரம் தான், அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். அப்படி போய் உட்காருமா. சரிங்க சார். யோ, அந்த கோபால் கேஸ் ஃபைல் எடுத்து உள்ள வையே, இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இருக்கு சார். போய் வை. இப்போ வேலையா இங்க என்ஓசி வாங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆனவங்க யாரு, அவங்க வீடு எங்க இருக்குன்னு இவங்க கிட்டே கேட்டு இந்த தாலிய அவங்க ஹஸ்பண்ட் கையில கொடுக்கணும். இவ்வளவு நாள் இந்த தாலியை கொடுக்காம இருந்ததே என்னோட தப்பு தான். அதனால எப்படியாச்சும் நார்வே போறதுக்குள்ள இது கொடுத்தாகணும். ஏய், சொல்றாங்கல்ல, எடுத்து வை பாப்பா. எவ்வளவு காசு இருக்கோ அம்மா பக்கத்துல எடுத்து வை. அப்படியே கையில காதுல இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி வை. ஐயோ ஏட்டு சார், இந்த பொண்ணு எங்க உட்காந்துருக்கு? சார் வணக்கம் சார். அந்த கிட்னாப் கேஸை மாத்தி அரெஸ்ட் பண்ணோம்னு என்ஓசி வாங்க வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா போட்டு கொடுத்துடலாம்யா. ஓஹோ சார், நார்வேல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ஓசி இல்லைன்னா அடுத்து மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இப்பதானே வந்திருக்கிற, நிறைய வேலை இருக்கு, முடிச்சிட்டு போட்டு தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. சார், நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரை மணி நேரம் ஆனா அதுக்கு மேல வெயிட் பண்ண மாட்டியா? இவ்வளவு பெரிய ஸ்டேஷன்ல ஒரு ஆளுக்கு மட்டும் தான் வேலை செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். வேற எப்படி? இதோ பாரு, எதுவும் சொல்லாம டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா போய் உட்காரு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு சைன் போட்டு தரேன். இல்லனா 2 நாள் கழிச்சு வாப்போ. இல்ல சார், நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன் சார். யோ வாயா. எஸ் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, நீங்க மகானிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு வரது எனக்கு சரியா படலமா. நீங்க விக்ரமோட நல்லதுக்கு பண்ற மாதிரி எனக்கு தெரியலமா. விக்ரமையும் மகானியும் பிரிக்கிறதுக்காக நீங்க சதி பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குமா. இப்பதான் இத பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இவன் வந்து சந்தேகம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, சந்தேகப்பட்ட பட்டுட்டு போகட்டும். நம்ம கிட்டதான் கைவசம் மருந்து இருக்கே, அப்புறம் எதுக்கு நாம கவலைப்படணும்? விஜய், என்னப்பா இது? இப்பதானே நான் உங்ககிட்ட இது எதுக்காக பண்றேன்னு விளக்கமா சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா விஜய்? நம்பிக்கை இருந்தா நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க போறோம்? அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் விக்ரம் கிட்ட வேற ஒரு பொண்ணை காமிச்சு ஏமாத்துறது ரொம்ப தப்புமா. தப்புதான், தப்புதான். நான் மட்டும் என்ன சரி நான் சொல்லிட்டு இருக்கேன்? இந்த தப்ப நம்ம பண்ணலன்னா விக்ரமுக்கு தான் பிரச்சனை. புரிஞ்சுக்கோ விஜய். இல்லம்மா, நான் நல்லா யோசிச்சுட்டேன். விக்ரம் கிட்ட அந்த பொண்ணு மகா இல்லைன்னு நான் சொல்லதான் போறேன். சொல்ல போறியா? அப்போ விக்ரம்க்கு நீயே யமுனா மாற போறதா முடிவு பண்ணிட்டியா? என்ன பாக்குற?
இங்க வந்திருக்கிறவ மகா இல்ல வேற ஒருத்தின்னு சொன்னா அது விக்ரமோட உயிருக்கு தான் ஒல வைக்கணும் தெரியாதா உனக்கு? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? சரி, நீ சொல்ற மாதிரியே விக்ரம் கிட்ட போய் இவ மகா இல்லன்னு சொன்னன்னு வெச்சுக்கோ. அவன் என்ன கேப்பான் சொல்லு? அப்புறம் உண்மையான மகா எங்க இருக்கான்னு கேப்பான். அதுக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? சொல்லு விஜய், உன்னால மகாவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாதுல்ல? அதான் சொல்றேன், நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சும் அதையே நான் பண்றேன். ஏன்னா எனக்கு விக்ரமோட உயிர் முக்கியம். அவன் எதை எழுந்தாலும் பரவாயில்ல, உயிரோட வாழணும்னு நான் நினைக்கிறேன். இத பாரு விஜய், உனக்கு தெரியாதது எதுவும் அல்ல. ஒரு நோயாளியோட உயிரை காப்பாத்தணும்னா சில நேரம் கையையோ காலையோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? உயிர் பொழைச்சா போதும், காலை எடுத்துருங்கன்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரிதான் விஜய் இந்த விஷயமும். விக்ரம் உயிர் வாழணும்னா நாம இந்த தப்ப செஞ்சுதான் ஆகணும். இல்ல விக்ரம் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த தப்ப செய்ய மாட்டேன்னு நீ நினைச்சா தாராளமா போய் சொல்லிக்கோ. நான் உன்னை எதுவும் தடுக்க மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பெரியம்மா, ஏன் அழறீங்க? சத்தியம் பண்ணதும் நீயும் என்ன உங்க அம்மா மாதிரி ஏமாத்திடுவியோன்னு நினைச்சுதான் அழக வருது மாயா. அப்படிலாம் வாய்ப்பே இல்ல பெரியம்மா. எங்க அம்மா என்னைக்குமே கொடுத்த வாக்க மீறினதே இல்ல. அதுவும் அவங்க உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தா அவங்க உயிரே போனாலும் அதை நிறைவேற்றாம இருந்திருக்க மாட்டாங்க. நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில அவ மாட்டிக்கிட்டா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி இருக்கவே மாட்டாங்க. அப்படி மீறி இருந்தா அதை என்கிட்ட சொல்லிருப்பாங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல மாயா, நான் தப்பாலாம் சொல்லல. அவ இங்க இருந்திருந்தா கண்டிப்பா அதை செஞ்சிருப்பா. ஆனா அவதான் அமெரிக்கா போயிட்டாளே. அமெரிக்கா இல்ல, அண்டார்டிகாக்கே போயிருந்தாலும் அம்மா உங்களுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தா அதை நிச்சயம் மீறி இருக்க மாட்டாங்க. அதை என்னால 100% உறுதியா சொல்ல முடியும். சரி, அப்படி என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்து அதை நிறைவேற்றாம போனாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அவளுக்கு பிறக்க போற குழந்தைய என் கையால வாங்கி நான் ஆசீர்வாதம் பண்ணி நான் தான் பேர் வைக்கணும்னு சொன்னேன். அத அவ நிறைவேற்றவே இல்ல. அவ கல்யாணமாகி அமெரிக்கா போனதோட சரி, இந்த ஊருக்கு அவ திரும்பி வரவே இல்லை. நான் அவளை பார்க்கவும் இல்லை. அவதான் காப்பாத்தல. நீயாவது இப்ப செஞ்சு கொடுக்கிற சத்தியத்தை காப்பாத்தணும் மாயா. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணுடா. என்னாச்சு மாயா? எங்க அம்மா உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறல பெரியம்மா. அவ அமெரிக்கால இருந்து இங்க வரவே இல்லையே. நீ அமெரிக்கால தானே பிறந்த? இல்ல பெரியம்மா, டெலிவரிக்கு அவங்க இங்கதான் வந்தாங்க. நான் அமெரிக்கால வளர்ந்தனே தவிர இங்கதான் பிறந்தேன். என்ன முதல்ல கையில வாங்கினது நீங்க தான் பெரியம்மா.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாயா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? சொல்லுங்க பெரியம்மா, என்ன பேசணும்? தனியா பேசணும். வா வா, என் கூட வா வா. என்ன பெரியம்மா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாம பேச போற விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கணும்னு தான் மாயா. அப்படி என்ன நாம ஒரு டாப் சீக்ரெட் விஷயமா பேச போறோம்? சரி, என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா. என்ன ஏதுன்னெல்லாம் கேட்காத மாயா. எனக்காக நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு சத்தியம் பண்றோம்னு தெரியாம எப்படி பெரியம்மா சத்தியம் பண்ண முடியும்? அது என்னன்னு நீ சத்தியம் பண்ண அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னால நீ எனக்கு சத்தியம் பண்ணு மாயா. என்னால பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்துக்காக சத்தியம் வாங்கிட்டு அத செய்ய சொன்னா என்னால எப்படி செய்ய முடியும்? என்னன்னு சொல்லுங்க பெரியம்மா. நீங்க சத்தியம் பண்ண சொல்றப்போ நான் என்ன முடியாதுன்னா சொல்ல போறேன்? உன்னால அத பண்ண முடியும். அது தெரிஞ்சதுனாலதான் நான் சத்தியத்தை கேக்குறேன். முடியாத விஷயத்துக்காக நான் எப்படி சத்தியம் பண்ணணும்னு சொல்லுவேன்? விஷயத்த சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிடுவேனோன்னு பயந்து சத்தியம் பண்ண சொல்றீங்க. அப்படி கூட வச்சுக்கலாம் மாயா. அப்போ நீங்க பலமான ஒன்ன கேட்க போறீங்க. பரவாயில்ல, என் பெரியம்மாவுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்ல. இந்த சத்தியத்தையாவது செஞ்சு கொடுக்கறேன். மாயா, சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் செஞ்சு கொடு மாயா. பெரியம்மாவுக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னேன்ல. இப்பவும் சொல்றேன், என் பெரியம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்போ எதுக்கு தயங்குற? பண்ணு. இல்ல பெரியம்மா, நான் தயங்கல. என்ன விஷயமா இருக்கும்னு யோசிச்சேன். அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நிச்சயமா என் பெரியம்மா என்னோட உயிரை கூடன்னு கேட்க போறது இல்லையே. இத செய்யாத அதை செய்யாதுன்னு ஏதோ ஒண்ணுதான் கேட்க போறீங்க. அத நான் பாத்துக்கிறேன். கையை நீட்டுங்க பெரியம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த நேரத்துல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ தெரியல, என் அண்ணி போட்டோ இப்படி விழுந்து உடைஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய போட்டோ இப்படி சில்லு சில்லா உடைஞ்சு போச்சு. என்ன ராசியோ என்னமோ தெரியல, நீ போற இடம்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே அசையாம இருந்த ஒரு போட்டோ இப்படி விழுந்து உடைஞ்சு போச்சே. அந்த ராஜேஷ் கூட பேசி முடிச்சாங்க, அவன் போயே சேர்ந்துட்டான். பத்தாவதுக்கு உன் அண்ணனையும் கூட்டிட்டு போயிட்டான். பாவ புண்ணியம் பார்த்து உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இப்ப எங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதோ. வள்ளி, என்ன பேசுற நீ? நாக்குல என்ன கொடுக்க வச்சிருக்க? போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுக்கு கண்மணி என்ன பண்ணுவா? கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்ன நான் என்னையா அடக்க பாக்குற? இவ்ளோ பெரிய போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு, அது ஒரு விஷயமாவே உனக்கு தெரியலையா? உனக்கு எப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் இந்த போட்டோவை பார்த்து நான் ஆறுதல் தேடிக்குவேன். இப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, மனசுல உன்னை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காகலாம் நீ எதுவும் பேச வேணா. நீ எப்பவும் மத்தவங்கன்னு அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சுட்டு இருக்க. உண்மைய சொல்லு, இந்த போட்டோ உடைஞ்சது உனக்கு கஷ்டமா இல்ல? போட்டோ உடைஞ்சது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக வீட்டுக்கு முத தடவை வந்த மருமகளை தப்பா சொல்றதா?
அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தப்பு வள்ளி. ஒரு போட்டோ உடைஞ்சதுக்காக நம்ம வீட்டு மருமகளை தப்பா பேசக்கூடாது. நீ இப்படிதான் சொல்லுவ. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தானே அண்ணி போட்டோ உடைஞ்சது. அன்னைக்கு நைட்டு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த நாளை நினைச்சா இப்பவும் நெஞ்செல்லாம் பதறுது. என்னெல்லாம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறி போச்சேன்னா 2 உயிர் போய் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் பாக்குறவங்க எல்லாம் 4 பேர் 4 விதமா பேசி ஏன் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே அதானே நான் காரணம். எப்படி நான் அதெல்லாம் மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும் சொல்லு? மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அத சொன்னா நீ புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுறிய. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பத்தி பேசுற? போட்டோ உடைஞ்சதுக்கும் அந்த புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் தர்கான விளங்காதவன். அவன் தான் காரணம். அவனை தான் சொல்லணும். ஆனா உனக்கு அவன் தான் கிடைச்சானா? போட்டோ உடைஞ்சதுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பின்ன என்னமோ அவனுக்கு மட்டும் தான் அம்மா பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி டெய்லி போட்டோவை தொடச்சு பூ வச்சு விளக்கேத்துறான். போட்டோ நல்லா மாட்டி இருக்கா, ஆணி நல்லா இருக்கான்னு எதுவுமே பாக்குறது இல்ல. அதனாலதான் அப்படி விழுந்திருக்கு. இதுக்கு போய் நல்லா பேசுறனா? நீ நல்லா பேசுற. போட்டோ உடைஞ்சதுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த தப்பு நடந்தாலும் அது எப்படி சரியா மாறந்தான் செஞ்சிருப்பான்னு சொல்ற? நீ அவன் உன் புள்ளைங்கத அப்பப்ப மறந்து போயிடுறியா? நான் ஒண்ணும் வேணும்னு சொல்லல. தினமும் போட்டோ முன்னாடி 1/2 மணி நேரம் நிக்கிறவனுக்கு அது சரியா மாட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியாதா என்ன? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க தானே வச்சேன். யார் எடுத்துருப்பா? அத்தா அத்தா எங்க போயிட்ட? டேய் டேய் ஏன்டா இப்படி கத்துற? நானே பயந்து போயிருக்கேன். என்ன வேணும் உனக்கு? இங்க இருந்து அம்மா போட்டோ எங்க? அதான் உடைஞ்சு போச்சே. அது எனக்கு தெரியாதா? அந்த உடைஞ்ச போட்டோ தான் எங்க? இங்கதான்டா இருந்தது. எங்க போயிருக்கோம்? நான் எடுக்கலையே. வீரா தான் கடைசியா நின்னு உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவ எடுத்துட்டு போயிருக்காளோ என்னமோ. வீராவா? அவ எதுக்கு அம்மா போட்டோ எடுக்கிறா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா சரிங்க. யார கேட்டு இதெல்லாம்? வீரா, ஏய் வீரா, வீரா, ஏய் வீரா. என்ன? அம்மா போட்டோ எங்க? அம்மா போட்டோவா? என்கிட்ட கேக்குற? இங்க பாரு, இதுல விளையாடாத. நீதான் கடைசி அம்மா போட்டோ பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அத்தை சொல்லிச்சு. ஆமா, பாத்துட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்தது இல்லல, அதான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குன்னு நான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னா அது எப்படி? அப்படி எடுக்கல. இல்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. என்ன அப்படி பார்த்தா பயந்துடணுமா? என்ன கேட்ட பதில் சொல்லாம போற? இல்ல, ஏய் அம்மா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? நல்லா வாழ்ந்து பொக்கிஷமா இருக்கிற உன் அம்மாவோட போட்டோ, அதுவும் இல்லாம எங்க கண்மணியோட மாமியார் போட்டோ.
போட்டோ அப்படியே உடைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால்தான் கையோட எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணுப்பா, உன்னை என்னமோ நினைச்சேன். இமோஷனலான ஆளாதான் இருக்கல்ல. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மானா யாருக்கும் பிடிக்காது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.